அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11, வாழ்வதற்கு இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொரோசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர், சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறி இருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நகூமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்படும் மன்னாவை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரியவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த தம்பி ஒருவர் ஃபோன் செய்து அவர் துயரத்தில் இருந்ததுனால என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டார். ஃபாதர், உலகத்திலேயே மிகவும் வலி தருகிற விஷயம் எது அப்படின்னு கேட்டார். நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவனாகவே ஒரு பதில் சொன்னான். ஃபாதர், உலகத்திலேயே மிகுந்த வலி தருகிற காரியம் காட்டி கொடுக்கப்படுதல். இன்னொரு வார்த்தையில் துரோகம். அவை இந்த காட்டி கொடுக்கப்படுதல், அந்த துயரம் எவ்வளவு வலியை தருகிறது என்றால், அவன் சொன்னா அழவும் முடியல, யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. அந்த உணர்வு பயங்கரமானது. அது தற்கொலைக்கு என்னை இட்டு செல்ல நினைக்கிறது என்று தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். ஆக அன்புள்ளவர்களே, திருப்பாடல்கள் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இந்த காட்டி கொடுக்கப்படுதல், துரோகம் என்பது மிக பயங்கரமான ஒன்று. இதை நீங்களும் சரி நானும் சரி இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நடக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு யூதாஸ் இருப்பான் என்றால், நல்லவர்களாக வாழ நினைக்கிறவர்களுக்கு 7 யூதாசுகள் இருப்பார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் யோபு 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், என் நண்பர்கள் எல்லாம் என்னை மோசம் செய்தார்கள். நான் யார் மீது என் அன்பை வைத்தேனோ அவர்கள் எல்லாம் எனக்கு துரோகம் செய்தார்கள் என்று யோபு தன்னுடைய வேதனையில் புலம்புவதை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் விடுதலை பயணம் 2ஆம் அதிகாரத்தில் மோசே எப்படி பிறந்தார், அவர் கொல்ல தேடப்பட்டது, நைல் நதியில் அவருடைய தாய் அவரை ஒரு பாஸ்கெட்டில் வைத்து அனுப்பி வைத்தது, அது நேராக பார்வோனின் மகளை போய் தட்டியது, அவள் எடுத்து வளர்த்தது,
அதே அரண்மனையில் அவர் வளர்ந்தது என்றெல்லாம் நாம் அவருடைய வரலாற்றை பற்றி இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். ஆனால் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம், அது உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுது. மோசே வளர்ந்த பிற்பாடு, சரியாக 11ஆம் வசனம் சொல்கிறது, அது வளர்ந்த பிற்பாடு ஒரு நாள் தன்னுடைய இனத்தானாகிய எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடித்து துன்புறுத்துவதை பார்க்கிறார். தமிழ் பழமொழி சொல்லுகிறது, தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும். ஆகவே தன் இனத்தை சார்ந்த ஒருவனை இன்னொருவன் அடிப்பதை பார்த்தபொழுது மோசேவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அங்கே எகிப்தியன் மேல் பாய்ந்து அவனை கொன்று மண்ணில் புதைத்து விட்டார் என்று வசனம் சொல்கிறது. இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஆனால் விஷயம் என்னவென்றால், அடுத்த நாளில் ஒரு எபிரேயன் தன் இனத்தை சார்ந்த இன்னொரு எபிரேயனை அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மோசே இடையில போறார். ஆகவே நேற்றைய தினம் நம் சார்பில் எகிப்தியரை அடித்து கொலை செய்தாரே மோசே, அவர் நம்முடையவர், நம்முடைய சார்பில் அவர் நின்றார். அப்படி மோசேவை பாராட்ட வேண்டியவர்கள், ஒருவேளை மனதில் அன்பு செய்ய ஆரம்பித்தவர்கள், அடுத்த நாளே ஒரு எபிரேயன் கேட்கிறான், உங்களை யார் நியமிச்சாங்க? எங்க 2 பேருக்கும் நடுவில் நீதிபரனா உங்களை யார் நியமிச்சா? நேற்றுக்கு எகிப்தியனை கொன்ன மாதிரி இன்னைக்கு என்னையும் கொல்ல வந்துட்டியோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை அவர் மறைத்தாரோ, எந்த ஒரு கொலையை தன்னுடைய இனமாகிய எபிரேயர்களுக்காக மோசே செய்தாரோ, அந்த இனமே, அந்த இனத்தை சார்ந்த ஒருவனை கத்தி கூப்பாடு போட்டுட்டார். அப்ப என்னாச்சு? மறைந்தது என்று நினைத்த அந்த கொலை வெளிப்பட்டது. இன்றைக்கு முதல் வாசகம் இப்படி முடிகிறது, அது பார்வோனையும் எட்டியது. அப்பொழுதும் மோசே அங்கே இருக்க முடியாமல் வேறொரு தேசத்திற்கு ஓடி போக வேண்டிய சூழ்நிலை. எவ்வளவு கசப்பான ஒரு விஷயம் அல்லவா? பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தோம்னு சொல்றோம் இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருக்காக அதிகமாக உழைத்தோமோ, யாரை அதிகமாக அன்பு செய்து வாழ்ந்தோமோ, யாரை அதிகமாக நம்பினோமோ, யாருக்காக நாம் உழைத்தோம் என்பது அவர்களுக்கு தெரியுமோ, அவர்களே ஒரு நாளில் திரும்பி நீ பெருசா என்ன செஞ்சிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஏற்படுகிற வலி, அது வார்த்தையில் விவரிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஒரு தாய் இப்படி என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம் இதயத்தை இன்றும் பாதிக்கிறது. ஒரு பையன் சொன்னான், அவங்க பையன் அவங்க அம்மா பார்த்து, நீ என்னை எதுக்கு, என்ன ஏன் பெத்த? உன் சரீரத்தின் ஆசைக்காக என்னை பெத்த அப்படின்னு கடூரமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கான். ஆகவே பெற்ற பிள்ளையின் மார்பில் குத்தும் அந்த தாய் இன்றைக்கு கூட அந்த வார்த்தையை சொல்லி வேதனைப்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற மிகப்பெரிய காயங்களுக்கு போன்று. பெற்றோர்களை பார்த்து பிள்ளைங்க வெளியே போன்னு சொல்லுவாங்க. அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய ஆரம்பம் குண்டும் குழியுமா இந்த நிலத்தை சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி கல்லும் மண்ணும் சுமந்து கூலிக்கு ஆள் வச்சா கூலி கொடுக்கணுமே, அந்த கூலியை மிச்சம் பண்றதுக்காக தாயும் தகப்பனும் இரவெல்லாம் வேலை செஞ்சு அந்த வீட்டை கட்டி, பிள்ளைங்க 2 பேர் பிறந்துட்டாங்களே, அவங்களுக்கு 2 அறைகள் வேண்டுமே என்று ஒரு தரிசனத்தோடு 2 அறைகள் கட்டி அவங்க வளர்க்கும் போது கடைசியில அந்த வீட்டை சொத்தை எழுதி வாங்கிட்டு பெற்றோர்களை பார்த்து வெளியே போன்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமான ஒரு காரியம். ஜூலியஸ் சீசர் என்கிற ஒரு அரசனுடைய வாழ்க்கையில் அவனுடைய விரோதிகள் எல்லாம் ஒரு நாள் அழகா ஒரு விருந்து வச்சு எல்லாம் அவரை பார்த்து கத்தியில குத்துனாங்க. அப்ப அந்த சீசர் அப்படியே பார்க்கும்போது தன்னுடைய சொந்த பக்கத்தில் இருந்த நண்பன்
புரூட்டஸ். அவனும் இவரை கத்தியால குத்துறான். அவர் சொன்ன வார்த்தை, யூ டூ புரூட்டஸ், நீயுமா அப்படின்னு சொல்லி கத்தியால் குத்தப்பட்ட வேதனையை விட தன் நண்பன், தன் நம்பினவன் குத்தினானே என்கிற அந்த வலியோடு அவர் இறந்தார் என்று வரலாறு சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து கெத்செமனியில் இருக்கும்போது அவருடைய அன்பு சீடன் யூதாஸ் வந்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். ஆகவே காட்டி கொடுக்கப்படுதல் கடவுளையும் விட்டு வைக்கவில்லை. ஆனால் இயேசுனுடைய இருதயம் எவ்வளவு வலித்தது என்றால், அவர் யூதாஸை பார்த்து கேட்டார், யூதாஸ், மனுமகனை முத்தமிட்டா காட்டி கொடுக்க? உண்ட வீட்டுக்கு துரோகம், சோறு போட்ட குடும்பத்திற்கு கெடுதல் நினைப்பது. ஆகவே யூதாஸ் காட்டி கொடுத்த போது இயேசு அப்படி நொந்து போனார் என்று வேதம் வாசி சொல்கிறது. இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை காட்டி கொடுத்தவர்கள், ஏராளமான உங்களுடைய நன்மைகளை அறிந்திருந்தும் நீ என்ன பெருசா செஞ்சிட்ட என்று சொன்னவர்கள், உங்களை காயப்படுத்தவர்கள் ஞாபகத்துக்கு வருவார்கள். கலங்காதிருப்பார். நீதி தலைவர்கள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் என்கிற மனிதன் ஒரு விபச்சாரனுடைய மடியில் உறங்கிக் கொண்டிருந்தான். அவளை நம்பினான். தன் வாழ்க்கையே அவளுக்கு அர்ப்பணித்தான். கடவுளுடைய அழைப்பை விட அந்த விபச்சாரியினுடைய மடி அவனுக்கு சொர்க்கமாக இருந்தது. ஒரு நாள் வந்தது, அவள் அவனை மடியில் வைத்து தூங்க வைத்து எதிராளிகளை அழைத்து அவன் தலையை முடிகளை செவரன் செய்தான். அவன் சக்தியெல்லாம் இழந்து போனான். அதை உணர்ந்த அவள் இப்படி சொல்கிறார், 20ஆம் வசனம், சிம்சோன் எந்திரி, விரோதிகள் வந்து உன்னை அழிக்க வந்திருக்கிறாங்க. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆக்கிவிட்டான். சிம்சோன் எழுந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த பொழுது தன் வல்லமையை இழந்திருப்பதை கண்டு, அதுவும் ஒரு விபச்சாரியினுடைய சூசகத்தால் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டதை குறித்து மனம் வருந்தினார். கொடூரமான மரணம் அவருக்கு ஏற்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விழிப்பாய் இருங்கள், இன்னும் யதார்த்தமாக இருங்கள், யாரையும் எளிதில் நம்பிவிடாதீர்கள். இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. எல்லா நண்பர்களும் நல்ல நண்பர்கள் அல்ல. எல்லா உறவுகளும் நமக்கு நெருங்கிய உறவுகள் எல்லாம் நம்மோடு நெருங்கி உண்மையா இருக்க போவதும் இல்லை. ஆகவே அவர்களை குறை சொல்வதற்கல்ல, நீங்கள் நிதானமாய் இருக்க. நீங்கள் காட்டி கொடுக்கப்படுகிற பொழுது நிதானமாய் இருக்க. மோசே காட்டி கொடுக்கப்பட்டாலும் அதன் பிற்பாடு அவரை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார் என்பது, சிம்சோன் காட்டி கொடுக்கப்பட்டாலும் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக அவருடைய கடவுள் அவரை எப்படி அபிஷேகம் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, 27ஆம் அதிகாரத்தில் அவருடைய அண்ணா ஏசாவு சொல்றார், யாக்கோபு, நீ என்னை 2 முறை ஏமாற்றினாய். அண்ணனை ஏமாற்றின யாக்கோபு தகப்பனிடத்தில் தன்னுடைய அண்ணன் ஏசாவை போல முடிகளை ஒட்டிக்கொண்டு பார்வை தெரியாத தன்னுடைய தகப்பனை ஏமாற்றின யாக்கோபு. ஆகவே தன் யாக்கோபு என்றாலே ஏமாத்துக்காரன் என்று வேதம் விளக்கம் சொல்கிறது. ஈசாக்கு அழுதார், ஏசாவு கோபப்பட்டார், யாக்கோபு அப்படி துரோகம் செய்தார். ஆகவே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இயேசு கிறிஸ்து சில பட்டணங்களை பார்த்து புலம்புவதை இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம். என்ன புலம்புறார்? மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில், ரோசிமா, பெத்சாய்தா, தீர், சீதோன், உங்ககிட்ட ஆண்டவர் செய்த வல்லம காரியங்களை வேற தேசத்திற்கு செஞ்சிருந்தா, சோதோம் கோமாருக்கு செஞ்சிருந்தா, அது என்னைக்கோ திரும்பி இருக்கும், மனம் திரும்பி இருக்கும். அவர் புலம்புகிறார். கடவுளிடமிருந்து ஏராளமான நன்மைகளை பெற்றுவிட்டு அவருக்கு நாம் துரோகம் செய்யும் போது
அவரை நாம் மறுதலிக்கிற பொழுது, நம் சொந்த உறவுகளை பணத்திற்காகவும் காசுக்காகவும் சொத்துக்காகவும் நாம் விரட்டுகிற பொழுது, கணவன் மனைவிக்குள்ளாக நீங்கள் துரோகம் செய்யும் போது அது கடவுளுக்கு எதிரானது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சில காரியங்களை மட்டும் நாம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். முதல் காரியம், நன்றியுடையவர்களாக இருக்க. உங்கள் தாய் தகப்பனாகிலும் உங்கள் கூட இருக்கிறவர்களாகிலும் செய்த நன்மைகளை குறித்து நன்றியுடையவர்களாக இருக்க. இதைத்தான் உணர்ந்து திருவள்ளுவர் சொன்னாரோ என்னமோ, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆகவே நன்றி உடையவர்களாக இருக்க. உங்களுக்கு அவர்கள் செய்த சிறிய நன்மைகளை கூட மறந்து விடாதீர்கள். இரண்டாவது, யார் செய்த நன்மைகளில் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை மறந்து விடாதீர்கள். நன்றி உடையவர்களாக இருக்கிறது. இரண்டாவது, செய்யப்பட்ட நன்மைகளை மறந்து விடாதீர்கள். மறந்துடாது. மூன்றாவது காரியம், கடவுளிடம் திரும்பி வருவதற்கு ரொம்ப நேரம் கடத்தாதீங்க. கடவுள் காலம் தாழ்த்துவதால் அல்லது அவர் மன்னித்துக் கொண்டே இருப்பதனால் நான் தொடர்ந்து பாவத்தில் இருப்பேன் என்று சொல்லாம, எவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருமோ அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வாங்க. உங்களை யாராவது காயப்படுத்தி இருந்தால் இந்த நிமிடத்தில் உங்கள் கண்களை மூடி உங்கள் கரங்களை இருதயத்தின் மீது வைத்து, ஆண்டவரே, எங்களுடைய துரோகிகள் வெளியில் இருந்தால் பரவாயில்லை, எங்களோட இருக்கிறார். எங்கள் சொந்த உறவுகளே எங்கள் கூடாரத்தின் கீழ் அவர்களோடே நாங்கள் வாழ வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, அவருடைய குற்றம் சுமத்த இல்லை, எங்களுக்கு மன்னிக்கிற உள்ளத்தை தான். துரோகத்திற்கு துரோகமும் காட்டி கொடுத்தலுக்கு காட்டி கொடுத்தலும் இல்லாமல் ஆனால் அன்பை கடைபிடிக்க வல்லமைத்தார் என்று சொல்லியிருக்க. அவர்களை மன்னிக்க. உங்கள் வலிகளை ஆண்டவர் சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை காட்டி கொடுத்தவர்களுக்காக, தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக, தன்னை வேண்டுமென்றே சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் அவர் ஜெபித்த ஜெபம், தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அந்த ஜெபத்தை நீங்களும் சொல்லி பாருங்கள். இந்த ஸ்டீஃபனை கட்டி கல்லால் எரிந்து கொள்ளும் பொழுது இயேசு சொன்ன அதே வார்த்தையை அவர் சொன்னார், தந்தையே, இவர்களை மன்னி, இவர்கள் அறியாமல் செய்கிறார். ஆகவே பகைக்கு பகை, காட்டி கொடுத்ததற்கு காட்டி கொடுத்தல், துரோகத்திற்கு துரோகம் முடிவுகளை கொண்டு வராது, ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. ஆபிரகாம் வாழ்ந்த பொழுது அவருடைய சகோதரர் மகன் லோத்து பிரிய வேண்டும் என்கிற ஆசையோடு சண்டையிட்டார். நாம் பிரிந்து போவோம் என்றார். அப்போது ஆபிரகாம் முதல் உரிமையை கொடுத்து, இந்த நகரத்தில், இந்த தேசத்தில் எந்த இடம் உனக்கு விருப்பமோ அதை எடுத்துக்கொள் என்றார். அவன் எடுத்துக்கொண்ட இடத்திற்கு பிற்பாடுத்தான் ஆபிரகாம் தெரிந்து கொள்கிறார். ஆகவே தீயவர்களுக்கும் நன்மை செய்வோம், கெடுதல் செய்வோருக்கும் நன்மை செய்வோம், நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.